டாஸ்மாக் பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டம். கோவையில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலசங்கம் சார்பில் பணியாளர்கள் தங்களது குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை டாஸ்மாக் மண்டல அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் வி. மதியழகன் தலைமை வகித்தார். கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த டாஸ்மாக் பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் திரளாக பங்கேற்றனர். பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், வேலைவாய்ப்பு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், நீண்டகால கோரிக்கைகளுக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் டாஸ்மாக் மண்டல அலுவலக நுழைவு வாயில் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும், தமிழ்நாடு அரசு உடனடியாக அறிவிப்பு வெளியிட வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்கள் அலுவலக வளாகத்திற்குள் செல்ல அனுமதி கோரிய நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அனுமதி மறுத்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தி போராட்டம் அமைதியான முறையில் நடைபெற நடவடிக்கை எடுத்தனர். இந்த போராட்டத்தில் மாநில இணை செயலாளர் கே. மாரிமுத்து, மண்டல செயலாளர் கே. வி. வீராசாமி, மாநில கௌரவ தலைவர் தங்கவேல், மாநில பொறுப்பாளர் கரூர் சிவா, உத்தரகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினர். இறுதியாக டாஸ்மாக் பணியாளர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தர அறிவிப்பை வெளியிட வேண்டும், இல்லையெனில் மாநிலம் முழுவதும் அடுத்த கட்ட போராட்டங்கள் தீவிரப்படுத்தப்படும் என்று சங்க நிர்வாகிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர்.